ஈஸ்வரர் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிழைக்கிறது எதினால் போன எபிசோடில் பார்த்தோம், பார்ட் 1 பார்த்தோம். இனி காலம் செல்லாதான் பிழைக்கும் வழி பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய பிழைக்கும் வயதானம் வந்து எதினத்தை வெறுத்தா பிழைக்கிறாங்க. இப்போ வந்து பிழைக்கிறது எதினால் பிழைக்கிறோம். 1 யோவான் 4:9-10 சொல்லப்பட்டது. பிழைக்கிறது எதினால்? தேவனுடைய வல்லமையினால். தேவனுடைய வல்லமையினால் தான் நம்ம என்ன செய்யணும்? பிழைக்கணும். 2 Corinthians 13:4, உபாகமம் 30:19, நியாயாதிபதிகள் 15:19. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. நிறைய எக்கச்சக்கமான வசனங்கள், ஒரு 15-20 மாதிரி இருக்குது. தேவனுடைய ஆவியினால் என்ன செய்வோம்? பிழைப்போம். வந்து தேவனுடைய வல்லமையினால் பிழைப்போம். அடுத்தது தேவனுடைய ஆவியினால் பிழைப்போம். எப்படின்னா 1 Peter 4:6, கலாத்தியர் 5:25. அடுத்தது விசுவாசத்தினால் நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். கலாத்தியர் 3:11, ரோமர் 1:17. இயேசு ஜீவிக்கிறதுனால் பிழைப்போம். அவர் ஜீவிக்கிற நாமும் ஜீவிப்போம் இல்லையா? யோவான் 14:19, அப்போஸ்தலர் 17:28. இயேசுவின் சத்தம் கேட்பதினால் நாம் பிழைக்கிறோம். யோவான் 5:25. ஜீவாப்பம் புசிப்பதினால் நாம் பிழைக்கிறோம். யோவான் 6:51-58. தேவனுடைய வார்த்தையினால் நம்ம பிழைக்கிறோம். 10:4, லூக்கா 4:4, உபாகம் 8:3 இல்லையா? இந்த காரணங்களால் நம்ம என்ன செய்யணும்? பிழைக்கணும். ஆமென் இல்லையா?